பிறந்தது பனையூர் மண்ணு, மருதநாயகம் என்பது பேர்களில் ஒன்று. நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட சினிமா அனுபவத்தை அவ்வளோ எளிதாலாம் யாராலையுமே கற்றுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரை நிறைய விஷயத்த பிடிச்சி விரும்பி அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அவர் பண்ணுவார். அவர் பார்த்தீங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மருதநாயகன் படத்தை மீண்டும் அந்த படத்தை எடுக்க முயற்சிக்க போகிறார் அப்படின்னு ஒரு சினிமா பிரபலம் சொல்லியிருக்காங்க. 1997 வருஷம் ஆரம்பித்த இந்த மருதநாயகம் படம் கமலோட ஒரு லட்சிய படமாக இருந்துட்டு வந்துச்சு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டு ராணி இந்தியாவுக்கு வந்து இந்த படப்பிடிப்பை ஆரம்பித்து வச்சாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இளையராஜா மியூசிக்கில் விஷ்ணுவர்தன், பசுபதி, சத்யராஜ், நாசர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்க தொடங்கினாங்க. கமல் சுஜாதா திரைக்கதை எழுத சந்தோஷ் சிவன் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு செய்வதாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படத்தை எடுக்கணும்னு நினச்ச கமல்ஹாசனுக்கு பட்ஜெட் சரியாக கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அப்போது இந்த நிலையில் விஸ்வரூபம் உள்ளிட்ட பல பிரம்மாண்டமான பட்ஜெட் படங்களை எடுத்த நம்ம கமல் இப்போ பார்த்தீங்கன்னா மருதநாயகத்தை திரும்ப எடுக்க போகிறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போன கமல் ஒரு சில தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டதுனால அவர் அங்கே போய் அந்த 60 நாட்களில் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த தொழில்நுட்பத்தை வச்சு இந்த படத்தை திரும்ப ஆரம்பிக்க போகிறதா கண்டிப்பாக கூறியிருக்காங்க. கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தொட்டார்னா அதை முடிக்காமல் விட மாட்டார். அந்த நிலையில தான் இதையும் எடுத்திருக்காரு. இது கண்டிப்பாக முடிச்சிருவாருன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவரே தான் நடித்து முடிப்பார் அப்படின்னு ஒரு சினிமா பிரபலம் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒன்றுங்க, இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இந்த ஆசையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமல் நிறைவேற்றுவார் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அப்டேட்ஸ் பார்ப்போம். தொடர்ந்து சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஆர்பி அச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.